தாவேகா நிர்வாகிகளுடன் விஜய் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் சோமு அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். தற்போது காலையில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இப்போ தாவேகா நிர்வாகிகளோட விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். இதை எப்படி ரெண்டையும் நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏற்கனவே இருந்த ஒரு யூகம் போல தாவேகாவோட சேர்றதுக்கான அந்த கட்சியில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உதாரணமா இப்ப அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் துவங்கியப்போதும் சில மூத்த தலைவர்கள் பின்னால் செல்ல இயங்கினாங்க. அதே மாதிரி தேமுதிக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்தாரு. அவருக்கு உரிய பதவி அளிக்கப்பட்டது. அந்த மாதிரி செங்கோட்டையன் அப்படின்னா ஒரு நீண்ட காலமா அரசியல் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் தலைவர் அப்படிங்கிற முறையில இது ஏற்கனவே சிறுபிள்ளைகள் கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது இப்ப தாவேகாவுக்கு. அப்படி இல்லாமல் அவர்களை ஒரு வழிநடத்தவும் ஒரு முகமாக, அதாவது விஜய் அளவுக்குன்னு சொல்ல முடியாட்டியும் ஒரு குறைந்தபட்ச ஒரு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முகமாக செங்கோட்டையன் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தாவேகால விஜய் அதை விரும்பி இருக்கலாம். அதே போல இப்ப செங்கோட்டையனை பொறுத்த அளவுல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இந்த ஓபிஎஸ் மீது அவங்களுடைய அந்த இணைப்பு முயற்சி இந்த மாதிரி விஷயங்கள் நம்பிக்கை இல்லாமல் கூட போயிருக்கலாம். சில மாதமாக எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்கல தன்னையே இது மாதிரி நீக்கிட்டாரு, தன்னுடைய ஆதரவாளர்களை நீக்கிட்டாரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம தாவேகால இணைவது அப்படிங்கிறது ஒரு சரியான முடிவாக இருக்கலாம். ஹலோ திரு சோம், இப்ப செங்கோட்டையன் தாவேகால வரும் பட்சத்தில் தாவேகா சார்பில் என்ன பொறுப்பு வழங்குவதற்கு அங்கே ஆலோசனையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? இவர் தரப்புல ஏதாச்சும் பொறுப்பு முன்னாடி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ரெண்டு தரப்புமே என்ன பண்ணிருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு ஒரு அவைத்தலைவர் மாதிரியான உதாரணத்துக்காக அதை சொல்றேன். இப்ப தேமுதிக பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு ஒரு பதவி ரீதியாக இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்ததோ அந்த அளவுக்கு ஏன்னா நிச்சயமா இப்ப இவர் தான் சீனியர் மோஸ்ட் அரசியல் தலைவரா இருப்பாரு தாவேகால. அது இணைந்தால் அது இணையும் பட்சத்தில் இவர் தான் இருப்பாரு. அப்படிங்கிறப்ப மிக முக்கியமான ஒரு பதவி கொடுப்பாங்க. ஒரு இது சொல்றாங்க, இப்போ விஜய் அந்த அளவுக்கு அனுசரிப்பாரா? ஹலோ நீங்க தொடரலாம், இணைப்புல தான் இருக்கீங்க, தொடரலாம். விஜய் அனுசரிப்பாரா இல்லையா அப்படின்னா சொல்றாங்க. ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் காலத்துக்கு ஏற்ப மாறும். அப்படிங்கிறப்ப ஒரு மூத்த தலைவரை இனத்துக்குள்ள ஒரு மனநிலை விஜய்க்கு வந்திருக்கலாம். தன்னுடைய முகமே போதும் அப்படிங்கிறத தாண்டி இல்ல இடையில ஏதோ பாட்டு ஓடிட்டு இருக்க அப்பப்ப வருத அப்படின்னு இதுல கேக்குதா? நீங்க பேசலாம், இணைப்புல தான் இருக்கீங்க சோம். அது நடுவில் பாடல் வருது. இதுல இந்த தொடர்பா நான் சொல்ல நினைத்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிடுறேன். என்னன்னா இன்னைக்கு காலையில செங்கோட்டையன் வீட்டுல இருந்து கார்ல கிளம்பி இருக்கிறாரு. அவரை உடனே அங்க இதுக்குன்னே காத்துட்டு இருந்த செய்தியாளர் தங்களுடைய வாகனத்தையும் கிளப்பி போனோம்னா ஒரு 4 தரையா 2 தெரியா அந்த 2 தெருவை சுத்தி மறுபடியும் வந்துட்டாராம். இந்த மாதிரியான ஒரு பழக்கத்துல செய்தியாளர்கள் எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் விட்டுறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒண்ணு ரஜினி வீட்டுல அவர் அனுமதியே இல்லாம போய் காத்து நிக்கிறது, இன்னொரு பக்கம் சீமான் திட்டினாருன்னா அதை திட்டு வாங்கிட்டு நிக்கிறது, அதெல்லாம் எவ்வளவு தப்போ அது மாதிரி ஒருத்தருடைய அனுமதி இல்லாம போய் நின்றுட்டு பின்தொடர்றது இருக்குல்ல. ஏற்கனவே டயானாவுக்கு இப்படிதான் நடந்துச்சு. அவங்க பாரிஸ்ல அவங்களுடைய காதல் கூட போனப்ப அதை போட்டோ எடுக்கும் வீடியோ எடுக்கும் போயிட்டு வேகமா போய் விபத்தாச்சு காரு. அந்த மாதிரி இல்லாம அவரை சந்திக்கும் போது அவராக அழைக்கும் போது அந்த நேரத்துல சரியான கேள்விகள் கேட்கதான் இருக்கிறோமே தவிர நாங்க உண்மை தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போய் டார்ச்சர் பண்றத செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது ஓபிஎஸ் உடனான சந்திப்பு, டிடிவி உடனான சந்திப்புக்கு பிறகுதான் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுறாரு. இப்போ இந்த நேரத்தில் ஓபிஎஸ் 15ஆம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிடணும்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் செங்கோட்டையன் இந்த முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தாவேகாவுக்கு நகருக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, இல்ல கட்டாயமா இருக்கு. என்ன காரணம்னா அவர் இப்ப நம்ம யதார்த்தத்தை பார்த்தாலே இப்ப அதிமுக அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். அதை மாற்றுக்கிறது சின்னம் அவர்கிட்ட தான் இருக்கு, பொதுச் செயலாளர் அவர் தான். அதெல்லாம் அவர் அதை கேட்கிற மாதிரியான ஆட்டும் அவர் வாங்கி இருக்கிறாரு. வெற்றி தோல்வியை தாண்டி கணிசமான இடங்கள் வாங்கி இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் கூட 75 இடங்கள். அப்படிங்கிறப்ப இப்ப ஓபிஎஸ் தலைமையிலான இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக வெற்றிகரமாக அது செயல்பட முடியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்க போறது இல்லை. அதனால ஓபிஎஸ் கூட இணைந்து பணியாற்றுவதுங்கிறது தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது ஒரு பெரிய மைனஸ் ஆகும் அப்படின்னு தான் அவர் நினைப்பாரு செங்கோட்டையன். அதுதான் யதார்த்தமும் கூட. அப்படிங்கிறப்ப தேவைங்கிறது அதை விட பெட்டர்.
தாவேக்கா வந்து வர தேர்தலில் வந்து யார் கூட கூட்டணி வைக்குது, எத்தனை தொகுதியில போட்டியிட போகுது, இல்ல தனித்து போட்டியிடுதா, எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கினது எல்லாமே கேள்விக்குறிதான். ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே நிரூபணமாகலை. நாம் முதல் தேர்தல். ஆனாலும் கூட ஓபிஎஸ் அணி ஓபிஎஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு இதை விட தாவேக்கா பெஸ்ட் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதை வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் லீடரா இவர் கணிச்சிருப்பாரு செங்கோட்டையன். அதிமுக இல்லங்கிறப்ப ஒரு இந்த திமுக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஏன்னா எகென்ஸ்ட் இதுதான் டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையான ஒரு விஷயம். அதை மீறி பல பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்னு இல்ல, அது இல்லைங்களா. ஆனால் இவரை பொறுத்தளவுல எம்ஜிஆர் வந்து எப்படி திமுக மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரோ அந்த ஒரு எம்ஜிஆர் பற்றாளராக இருக்கிறதுனால திமுக வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கலாம். அதனால அவர் வந்து தாவேக்காவை சூஸ் பண்ணலாம். திமுகவும் வேணாம், ஓபிஎஸும் வேணாம் அப்படிங்கிறப்ப அடுத்த சாய்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா தாவேக்கா அப்படின்னா. அதனால அதுல அவர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இவரை வரவேற்று தாவேக்கால ஒரு முக்கிய பொறுப்பு கொடுப்பதற்குமான ஒரு வாய்ப்பு இருக்கு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி டிவி சோமு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.